சார், ஒரு பெரிய கண்டன அறிக்கை விட்டுருக்கிறீங்க. 14வது இடத்தில் தான் இருக்கிறது தமிழ்நாடு விவசாயிகள் வருமானத்தில் அப்படிங்கிறதெல்லாம். இந்த தகவல்கள் எல்லாம் நீங்க எடுத்து ஏற்கனவே பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்ட தகவல்களா இல்ல புதிதாக ஏதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்கள்ல இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? அனைவருக்கும் சத்தியம் டிவி நேயர்களுக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை எந்த தரவுகளின் அடிப்படையில், அதாவது நேஷனல் சர்வே சோர்ஸ், தேசிய புள்ளியியல் முகமைன்னு ஒண்ணு இருக்குது. அவங்க வருடந்தோறும் புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க அனைத்து துறைகள் சார்பில். வேளாண்மை துறைக்குன்னு தனியா நபார்டு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க. சரி, ரெண்டுக்கு சின்ன ஒரு மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசு இப்ப சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி என்பது எந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டது என்பது அந்த அறிக்கையில முதல்ல இல்லவே இல்லை. ராகியில முதலிடம் இருக்கான் தமிழ்நாடு, கொய்யாவில முதலிடம் இருக்கான். ஓகே, கொய்யா பயிர் செய்யறது ஒரு சிறு பகுதியில. கொய்யாவை ஏற்றுமதி செய்தோ தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பி விவசாயிகள் லாபம் பெறல. ராகி உற்பத்தியில் விவசாயிகள் சிறுதானிய ஆண்டு கொண்டாடிய போது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைச்சது. நிறைய திருவிழாக்கள், உணவு திருவிழாக்கள் நடந்துச்சு. ஓகே, இந்த வருஷம் பாதி விலை கூட கிடைக்கல. சரி, கரும்புல தமிழ்நாடு பின்னடைவு உற்பத்தியில, அரிசியில முதல் 5 இடத்துல தமிழ்நாடு கிடையாது. சரி, பால் உற்பத்தியிலையும் கிடையாது. அப்ப இங்க முக்கியமான உணவு பருத்தியிலையும் கிடையாது. ஆக முக்கியமான உணவுப் பொருட்கள் எதுலையுமே முன்னிலை வகிக்காத தமிழ்நாடு வேளாண் வளர்ச்சியில முதலிடத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கொடுத்திருக்கிற தரவுகளுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லாமல் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கார்கள். அதனாலதான் நாங்க வன்மையா கண்டிக்கிற ஆதாரங்களை வெளியிடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். சார், வேளாண் வளர்ச்சி முன்னிலையில் இந்தியாவிலேயே இருக்கு அப்படின்ட்டு ஒன்னும் சொல்லல அறிக்கையில. எங்கேயும் அறிக்கையோட முதல் பாராவிலே பாருங்க, தமிழ்நாடு வேளாண் வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்களே. முதலிடத்தில் இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்லையே சார். முதலிடம்னு போட்டு அறிக்கையில தமிழ்நாடு வேளாண் வளர்ச்சியில முதலிடத்துல இருக்குதுன்னு பதிவு செய்திருந்தாங்க. சரி, இந்த தகவல் அவங்க எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேக்குறீங்க? எந்த தரவுகளின் அடிப்படையில இதை வெளியிட்டாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துவதில் அவங்க அறிக்கையின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்றீங்க. ஐயா, தேசிய புள்ளியியல் முகமை எடுத்த சர்வே 72வது சர்வேயின் அடிப்படையில தான் நாங்க எடுத்து போட்டிருக்கிறோம். நீங்க எடுத்து பாருங்க, இணையதளத்துல நீங்க சரி பார்த்துக்கலாம். நபார்டு போட்டிருக்கிறோம், நாங்க எடுத்து போட்டிருக்கிறோம் சார். ஒரே 2 தரவுகளின் அடிப்படையில தான் நாங்க போட்டிருக்கிறோம். மொத்தமாக முன்னிலைன்ட்டு அரசாங்கம் சொல்லல. அரசாங்கம் எந்தெந்த வளர்ச்சி திட்டங்களில் முன்னிலைன்ட்டு அவங்க தமிழ்ல தெளிவா தான் எழுதியிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த கவர்மெண்ட் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வன்மத்தை கொட்டுவதற்கு நாங்க அனுமதிக்க முடியாது. அரசாங்கம் இங்க தெளிவா சொல்லுது, கேழ்வரகு, கொய்யா உற்பத்தி திறனில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம்னு சொல்லியிருக்காங்க. மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம்னு சொல்லியிருக்காங்க. வேர்க்கடலை, தென்னை உற்பத்தி திறனில் இந்தியாவில் தமிழ்நாடு 3ஆம் இடம் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை? இதுல என்ன பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனை இதை வைத்துட்டு தமிழ்நாடு வேளாண்மையில முன்னில் இருக்குன்னு சொல்றாங்களே, ஒரு தலைப்பு வேற போட்டிருக்காங்களா அறிக்கைக்கு, அது முதல்ல சரியானதா? இப்ப நீங்க சொல்லி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இதுதான் உற்பத்தி அழகு, விவசாயிகள் வேளாண்மையை மேம்படுத்தி இருக்குது, முதலிடத்துல இருக்குது, முன்னேற்றத்தை நோக்கி சென்றிருக்கு நிர்ணயிக்க முடியுமா? முக்கியமான உணவு பயிர்களை நம்ம முன்னணியில் இருக்கணுங்க. நம்மளோட கரும்போட சராசரி ரெக்கவரி ரேட்டு 9.5 குறைஞ்சு போச்சு. மத்திய அரசாங்கம் 10.25 இருந்தா தான் நாங்க விலை கொடுப்பேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, ஆக தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே அதிகமாக உற்பத்தி செலவு பிடிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. ஓகே, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலை தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகிறது இல்ல. ஓகே, இது தொடர்ச்சியா இருக்கிறதாலதான் மாநில அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கிறோம். சரி,
நெல்லுக்கு 2500 தருவோம், கரும்புக்கு 5000 தருவேன்னு சொன்னாங்க. இன்னும் தரவே கிடையாது. ம். தமிழ்நாட்டை விட பொருளாதாரத்துல பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரிசா, சத்தீஸ்கர் மாநிலங்கள் கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகையோடு சேர்த்து மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுத்து 3100 ரூபாய் நெல்லுக்கு கொடுக்கறாங்க. சரி. பொருளாதாரத்துல அவர்களை விட அதிகம் வளர்ந்திருக்கிற தமிழ்நாடு, ம். அவங்களை விட அதிகமா 2 லட்சம் கோடி பட்ஜெட் போட தமிழ்நாட்டுல இருந்து நெல்லுக்கு நான் 2320 சேர்த்து 105 ரூபாய் சேர்த்து தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது அவங்களை விட 10,000 ரூபாய் உற்பத்தி செலவு கூடுதலா இருக்கிற தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எப்படி கட்டுப்படியாகும்? இதுல விவசாயிகள் வருமானம் முன்னேறி இருக்கிறதுங்கிறத பத்தி எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லவே இல்லையே. ஏன்னா விவசாயிகள் வருமானத்துல மேகாலயா முதலிடத்துல இருக்குது, பஞ்சாப் 2வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு பாருங்க, சராசரி வருமானம் என்பது 11,924 ரூபாய் ஒரு குடும்பத்தோட மாத சராசரி வருமானம். சார், அது இதை வைத்துட்டு எப்படி அந்த தகவல்களை எல்லாம் எடுத்து நாங்க பல முறை பேசி இருக்கிறோம். ஆனா அந்த தகவல்கள் எல்லாம் உண்மைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? சார், இந்த தகவல் தான் சார் அரசாங்கத்தோட புள்ளி விவரம் சொல்லுது. யூனியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு தகவலை ஒப்புக்கொள்ளக்கூடிய நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ற ஒரு தகவலை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எதுங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய ஒரு தகவலை நீங்க ஒத்துக்கிறீங்க சார். பார்லிமெண்ட்ல சொல்றத ஒண்ணு ஒத்துக்கிறீங்க. ஏத்துக்க முடியாது. மாநில அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களை வெளியிட சொல்லுங்க. நீங்க தமிழ்நாடு அரசினுடைய திட்ட கமிஷனோட வெப்சைட்ல போய் பாருங்க. இதே தகவல்கள் பிரதிபலிக்கிற மாதிரி 22 பக்கத்துல ஒரு அறிக்கையை போட்டு வச்சிருக்காங்க. மத்திய அரசு கொடுக்கிற புள்ளி விவரங்கள் எடுத்தா மாநில அரசு ஒரு அறிக்கையை தொகுத்து போட்டு வச்சிருக்காங்க. எந்த புள்ளி விவரமும் இல்லாம சும்மா கொடுத்துட்டு போனா விவசாயத்தோட தினசரி வெளியேறிட்டு இருக்கிறான். கடுமையான நஷ்டம் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற 3 விவசாயிகள் 2 விவசாயிகளை கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. சராசரி ஒவ்வொரு விவசாயம் 1 லட்சம் கூட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு கடன் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த அறிக்கை வெளியிட்டு கொய்யாவுல முதலிடம், ராகில முதலிடம் சொல்லி போட்டிருந்தா இதெல்லாம் பார்த்தா சிரிக்கிற மாதிரி இல்ல. நீங்க தயவு செஞ்சு சிரிக்காதீங்க சார். பாய்ச்சற மாதிரி இல்ல சார். தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் சார். இது இந்த அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. அதை நீங்க உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்களே சொல்லக்கூடாது. நீங்க இந்த பிரச்சனை இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்க நீங்க திமுக இருந்து ஒரு பிரதிநிதியை கூப்பிட்டு இருந்திருப்போம். நாங்க இது கொஞ்சம் எந்த அரசியல் கலப்பு இல்லாம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இன்னைக்கு வெறும் விவசாய சங்க பிரதிநிதிகளை மட்டுமே நாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக நாங்க கூப்பிட்டோம். நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய தகவலை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஈசன், மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு அதுதான் புரியல. என்ன இல்ல, அதை நான் தெளிவுபடுத்துறேன் உங்ககிட்ட. படுங்க. மாநில அரசாங்கம், அதாவது மத்திய அரசு கொடுக்கிற புள்ளி விவரங்களை வச்சுதான் மாநில அரசாங்கத்துடைய திட்ட கமிஷன், முதல்வர் தலைமையில் இருக்கிற திட்ட கமிஷன் அதை வச்சுதான் சார் அறிக்கையை தயாரிச்சு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 22 பக்கம் அறிக்கையில் இதை தான் சார் அவங்க பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டிதான் சார் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த புள்ளி விவரங்கள் எந்த அறிக்கையின் அடிக்கையில் தயாரிக்கப்பட்டதான் சார் நாங்க கேட்கிறோம். ஓகே சார், ஓகே பேசலாம் சார், நம்ம பேசுவோம்.